இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த பாம் சண்டே, குருத்து ஞாயிறு என்று சொல்லி உலகத்தில் அநேக இடங்களிலே இது ஒரு பண்டிகை நாளாக, ஒரு விசேஷ நாளாக, ஒரு கொண்டாடுகிற ஒரு நாளாக வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது வேதத்திலேயும், ஏன்னா இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அவர் பாடுபட்டு அவர் ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த பண்டிகை எருசலேம் நகரத்துல நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆதலால் இது ஒரு விசேஷ பண்டிகையாக இன்னைக்கு கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா அது அந்த குருத்து ஓலையினுடைய அடையாளங்களும், நீங்க தான் அந்த குருத்து ஓலை, நான் தான் குருத்து ஓலை. அதுக்கு ஏற்றபடி அன்னைக்கு அதை எப்படி கொண்டாடி இருக்காங்கன்னு உள்ளதெல்லாம் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் செபிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறேன். அதனால இன்றைக்கு ஆதாரமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 21வது அதிகாரத்துல, தேவானுள்ளே 21வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்க. 9ஐ வாசி. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க இந்த சம்பவத்தை, இந்த குருத்து ஓலையை குறித்து வேதத்துல 2 இடத்துல தான் இருக்கு. ஒரு பகுதி யோவான் 12வது அதிகாரம், அதுல 12, 13 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அங்க இந்த காரியத்தை குறிச்சு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்காரு. யோவான் 12 அதுல 12வது வசனம் படிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு என்று தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அப்போ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளே, ஓசன்னா என்கிற அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த சம்பவம் வேதத்துல 4 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குருத்தோலையின் காரியமாகவும், இயேசு கிறிஸ்து எருசலேமில் பவனி வருகிறதையும், அவர் கழுத குட்டியில ஏறி வருகிறதையும், இதே போல 4 இடத்துல வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. மத்தேயு 21:1-11 வரையிலையும் நீங்க இந்த சம்பவத்தை படிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எருசலேமில் பவனியாக வருகிறதையும், அவர் கழுதையின் மீது பவனி வருகிறதையும், அப்போ எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போகிறதையும், சில இடத்துல குருத்தோலைன்னு எழுதி இருப்பாங்க, சில இடத்துல மரக்கிளைகள் வேற விதமாக எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. 2வது மார்க்கு 11வது அதிகாரம், 1 to 10 வசனங்கள் வரையிலேயே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது லூக்கா 19வது அதிகாரம், அதுல 28 to 39 வசனங்கள் வரையிலும் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக யோவான்ல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 12வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க குருத்தோலை என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவ பிள்ளைகளே, முக்கியமா இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதுல நம்ம மத்தேயுல இருந்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். முக்கியமா மத்தேயுல நம்ம படிச்ச போல 21வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க முதல்ல படிங்க பார்க்கலாம். 9வது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமென், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஓசன்னா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஓசன்னா தான்.
பிரியமானவர்களே, இந்த ஓசன்னா என்று சொன்னா அது என்ன அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஓசன்னாக்கு என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118வது அதிகாரம் இதுல 25, 26 2 வசனங்களை படிங்க. 118. கர்த்தாவே ரட்சியும். ம் ம் ஆமென். அல்லேலூயா. இப்போ இத வேத பண்டிதர்கள் இப்படி எழுதியிருக்காங்க. ஓசன்னா என்ற அந்த வார்த்தைக்கு கர்த்தாவே ரட்சியும். அல்லேலூயா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே. அது இங்க ஓசன்னான்னு சங்கீதத்துல எழுதல. ஆனா இதுக்கு மெயின் ஒரு அர்த்தம் பாத்தீங்கன்னு சொன்னா, வேத பெரிய விளக்க உரையில ஓசன்னான்னு சொன்னா நீங்க என்ன பொருள்னு போட்டீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும். அல்லேலூயா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அததான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எதுவான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களா. இரண்டாவது, காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு எதுவான ஒரு வார்த்தை. அதுதான் இந்த ஓசன்னான்னு சொல்லியாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மூன்றாவது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாங்க. மட்டுமல்ல, அது துதியும் சோத்திரமும் கலந்து தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாகவும் பரலோகத்தின் தேவனை கனப்படுத்தும் வண்ணமாகவும் இந்த ஓசன்னாவை சொல்லுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம ஓசன்னான்னு சொன்னா என்னன்னு நமக்கு தெரியாம ஓசன்னான்னு பாட்டெல்லாம் பாடுவோம். பிரியமானவர்களே, எல்லாம் நல்லதுதான். ஆனா அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு அதை நாம செய்யும் போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓசன்னான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே, சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். அவர் ரட்சகர் என்று சொல்லி அந்த வார்த்தை உச்சரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரட்சகராக அவதரித்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு உலகத்துல வந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு என்ற நாமத்தை தான் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. வானத்துக்கு மேல கீழே பூமியில தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ அவர் ரட்சகர் என்று சொல்லிதான் அந்த இடத்துல மகிமைப்படுத்துறாங்க. ஓசன்னா என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அது ரட்சிப்புக்கு அடையாளமாக, அது நீதிக்கு அடையாளமாக, அது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அடையாளமாக மட்டுமல்ல, அது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதாக மாறிவிடும். கைகளை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். வாழ்க்கையில சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை இப்படி ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த எருசலேம் வீதியில பவனியா போகும்போது எல்லாரும் மகிமைப்படுத்தி கொண்டே போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் ஆண்டவர் சோத்திரம். இன்னைக்கு பண்டிகை கொண்டாடும் போது நம்ம நிறைய விதங்கள்ல பண்டிகை கொண்டாடுறாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. பல ஆண்டு கணக்கான 400 வருடத்துக்கு மேல அடிமையா இருந்து அவர்களை இயேசப்பா மீட்டு ரட்சித்து அவர்களை தம்முடைய ஜனமாக பிரித்தெடுத்து அவர்களை கர்த்தருக்கு உரியவர்களாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்போ லேவியர் ஆகமத்துல ஒரு அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியாரு பாருங்க. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம்
அதுல 40வது வசனத்தை பாருங்க. அங்க பண்டிகையை அவங்க கொண்டாடும் போது அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு மகிமையாக அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பாருங்க, அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும். என்ன ஓலைகள்? பேரிச்சின் ஓலைகளையும். பேரிச்ச மரம் பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன பேரிச்ச மரம் பார்த்திருக்கிறீங்களா? பனை மரத்தை போல இருக்கும் இல்லையா? தென்னை மரத்தை போல இருக்கும். இந்த ஓலைன்னு சொல்றது தென்னை ஓலைன்னு சொல்லலாம், பனை மரத்தினுடைய ஓலையும் சொல்லலாம், பேரிச்ச மரத்தினுடைய ஓலையாட்டம் சொல்லலாம். ஒருவேளை நம்ம அங்க பனை மரம் இருந்திருக்கலாம், சிலவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்திலே பனை மரத்தை குறிச்சு ஆண்டவர் எழுதி இருக்கிறார் இல்லையா? நீதிமான் பனைய போல செழித்து. அப்போ வேதத்துல எழுதப்பட்டிருக்கு பனை மரம் அங்கே இருந்திருக்கலாம். அலையில சொல்லுங்களா, அது என்ன ஓலையா இருக்கும்? தென்னை ஓலையா, பனை ஓலையா, பேரிச்ச ஓலையா? கண்டிப்பா ஒரு ஓலை. ஒருவேளை பனை ஓலையா இருக்கலாம், இல்லைன்னா தென்னை ஓலையா இருக்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா பேரிச்ச மர ஓலையா கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா குருத்தோலை, அதனால அந்த எதை இருந்தாலும் அது ஒரு ஒரு குருத்தோலைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பனையிலேயே ஒரு முக்கியமான பாகத்துல இருக்கிறது தான் குருத்தோலை. அல்லேலூயா. ஒரு தென்னில முக்கியமான பாகத்துல இருக்கிறது என்னதுதான்? இந்த குருத்தோலை. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பெரிய ஒரு மகிமைக்கு அடையாளம். அல்லேலூயா. அதை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பின்னால நான் சொல்றேன். அதனால இப்படி பல விதமாக மரக்கிளைகள் பைபிள்ல இருக்குல்லையா, மரக்கிளைகளை தரிச்சு போட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா ஓலைகளை போட்டாங்க. பண்டிகை பல விதத்திலையும் கொண்டாடுறாங்க. ஆனா வேதத்துல இஸ்ரவேல் மக்கள் அப்படிலாம் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஓலையெல்லாம் வச்சு ஒரு பெரிய சந்தோஷமாக நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லையிலே சொல்லுங்களா, எகிப்திலிருந்து ஏசப்பா எங்களை விடுதலை ஆக்கி இருக்காரு, கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்காரு என்று சொல்லி அவங்க சந்தோஷத்தின் ஒரு மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து அதை கொண்டாடி இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்களா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போலதான் பாவத்தில இருந்து, சாபங்கள்ல இருந்து, கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருந்தாதான் இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமா கொண்டாட முடியும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. பாவங்கள்ல இருந்து, அக்கிரமங்கள்ல இருந்து, அநியாயங்கள்ல இருந்து, ஏதோ கட்டுகள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. அததான் நம்ம மத்தேயுவின் புத்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த மத்தேயுவின் புத்தகம் 21வது அதிகாரம், அதுல 1ல இருந்து சில வார்த்தையை நீங்க படிங்க, சீக்கிரமா படிங்க. 1வது வசனத்திலிருந்து சீக்கிரமா படிங்க. பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பாருங்க, சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க. அங்க ஒரு கழுதையும் ஒரு குட்டி கழுதையும் என்ன செய்ய கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. பிரியமானவர்களே, அந்த கழுதை கட்டப்பட்டதா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்ல சீஷர்களை பார்த்து, நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, ஆனா கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்குது, அது எப்படியாவது அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், கட்டப்பட்டிருந்த கழுதைய ஆண்டவர்
கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்குகிறார். அலையிலே சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இப்ப கழுதை என்று சொல்லும் போது இப்ப எல்லாரும் அப்படித்தானே. இப்ப ஏதாவது ஒண்ணுக்கு உதவாத ஒரு வார்த்தையை தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கழுதை அப்படி சொல்லி அவங்கள கேவலமா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆனா பைபிள்ல இந்த கழுதையை குறிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சாந்த குணம் உள்ளதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, ராஜாக்களுடைய பிள்ளைகள் ஏறினார்களாம் கழுதையில. அல்லேலூயா. அப்போ அந்த கழுதை இன்னும் இந்த இடத்துல பாக்குறோம், இயேசுவை சுமந்த கழுதை. அல்லேலூயா சொல்லுங்களா? கரங்களை உற்சாகமா தட்டி சோத்திரம் பண்ணுவோமா? தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கட்டப்பட்டிருந்தோம். இன்னும் நீங்க மார்க்ல படிச்சு பார்க்கும்போது இன்னொரு சம்பவம் இருக்கு. அங்க படிங்க. மார்க்ல கூட நீங்க 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஆண்டவர் கிராமத்துக்கு போங்க. அங்கே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத, இங்க என்ன சொல்லப்பட்டது? இந்த கழுதையின் மேல ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை, ஏறிராத ஒரு கழுதை குட்டி, ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இதே லூக்காவில வாருங்களா? 19வது அதிகாரம் 28 சில வார்த்தையை நீங்க படிக்கிறபடியா கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 28 படி. சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டி, பாருங்க அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனில் ஒருவனும் ஒரு காலம் கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி. அல்லையிலே சொல்லுங்களா? நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரோஜனம் இல்லாம தள்ளப்பட்டு ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாம நம்மளை யாருமே விரும்பாதவங்களா இருந்த நம்மை தேவன் தேடி வந்தார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். நம்ம அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்க. அதே வசனம் வாசிங்க. சொன்ன பின்பு எருசலேமுக்கு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது நம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பாத்தீங்களா? ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம கூட ஒரு நாள் உதவாதவர்களாக, ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவர்களை போல, ஒரு கழுதைய இன்னைக்கு யாரும் மதிக்காதது போல நாமளும் கூட இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களா? எல்லாராலையும் தள்ளப்பட்டிருந்தோம். அது மட்டும் இல்ல, கட்டப்பட்டிருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கட்டப்பட்டிருந்தோம் பாவ கயிறுகளால. அந்த இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிரு, 2 வழி சந்துல கட்டப்பட்டிருந்துச்சான். 2 வழி சந்துன்னா உங்களுக்கு தெரியும். 2
வழி. இப்படியா அப்படியா, இயேசுவா உலகமா, அல்லேலூயா, இந்த பாவமா பிசாசா இல்ல கர்த்தரா, அல்லேலூயா சொல்லுங்களா. இருவழி சந்தில கட்டப்பட்டிருந்துச்சு. அருமையானவர்களே, ஏதோ ஒரு கட்டு இன்னைக்கு அநேகரை கட்டி வைக்குது. அல்லேலூயா சொல்லுங்களா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலையாக்க, அந்த கழுதை எப்படி கட்டப்பட்டு அது இப்படியா அப்படியான்னு தெரியாம யார் இந்த கட்டில இந்த அவிழ்ப்பான்னு சொல்லி ஒரு கழுதை குட்டியினுடைய வாழ்க்கை கழுதை அப்படி இருந்தது போல, அந்த கழுதையை குறிச்சு ஆண்டு சொல்ல, நம்ம கழுதுகளை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். மலையிலே சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அவுத்தா என்ன, அவுக்காம போனா என்ன, மனிதர்களாகிய கழுத குட்டிகளை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கழுத உதவாதது போல எல்லாரும் சொல்லுவாங்க. அதை ஒதுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு பிராணி, அது அற்பமா எண்ணப்படுகிற ஒரு பிராணி. அருமையானே, அது அநேகருக்கு பொருட்டா கூட இருக்காது. அலையிலே சொல்லுங்களா. விலையாம் தீர்க்கதரிசியை சுமந்தது ஒரு கழுதை. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியின் மதிகேடை கூட அது என்ன செஞ்சு பேசி உணர்த்தியது. அப்படிப்பட்ட அந்த கழுதைக்கு மேல ஆண்டவர் அநேக விசேஷமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அலையிலே சொல்லுங்களா. அப்ப கழுத குட்டி கட்டப்பட்டு கிடக்கிற ஒரு அனுபவம் 2 வழி சந்தில கட்டப்பட்டிருக்கு. இப்படியா அப்படியா, ஆண்டவருக்காக வாழ்வதா இல்ல உலகத்துக்காக வாழ்வதா. அலையிலே சொல்லுங்களா. சத்தியத்துக்காக நிற்பதா இல்ல இந்த உலகத்துல ஒரு மாய்க்காக வாழ்வதா. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு கட்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை மந்திர கட்டுகள் இன்னைக்கு அநேக மக்கள் கட்டப்படுகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில பாவம் கயிறாக பாவங்களால கட்டப்படுகிறாங்க. ஏதோ ஒரு துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை பாருங்க, துன்மார்க்கர்களை அவனுடைய பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் கட்டுகள்னு சொல்லும் போதே எல்லா விதத்திலும் நிறைய கட்டுகள் மக்களை என்னை சுற்றி கொள்ளுகிறது. அலையிலே சொல்லுங்களா. ஆதலால் ஆண்டவரே, இந்த கட்டில இருந்து யார் என்னை விடுதலையாக்குவா, யார் எனக்கு ரட்சிப்பு கொடுப்பா, யார் எனக்கு மறுவாழ்வை தருவா அப்படின்னு எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கும் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அலையிலே சொல்லுங்களா. அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் கழுதையை போல இருந்தோம். சவுலுடைய வீட்டுல இருந்து கழுதையே காணாம போயிடுச்சு. ஆனா அந்த கழுதைய சவுல் எத்தனை நாள் தேடினாரு? 3 நாள் வரை தேடினார். அலையில சொல்லுங்களா. நம்ம நினைக்கிறோம் கழுது தானே போனா போட்டுன்னு. ஆனா ஆண்டவர் கழுதைய கூட விசேஷமா மாத்துறாரு. அலையிலூயா. அலையிலூயா. அநேக பிராணிகள் ஆண்டு சொல்லியிருக்காரு இல்லையா வேதத்துல. இப்ப ஒரு புறாவை குறிச்சு ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த புறா ஒரு விசேஷமானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காகத்தை குறிச்சு ஒரு உதாரணம் சொல்றாரு. காக்கா கள்ள காக்கா தான். ஆனா அந்த காக்காக்குள்ள ஒரு பெரிய விசேஷத்தை ஆண்டு சொல்றாரு. காகங்களை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே காகம் ஒரு நாள் எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களா. எப்படியே யாரையும் எப்படி வேணாலும் மாற்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் என்று சொன்னா நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஒரு கழுத போல நமக்கு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாதபடி கட்டப்பட்டவர்களாக சமாதானம் இல்லாதபடி இப்படி வாழ்வதா இல்ல அப்படி வாழ்வதா, இயேசுவுக்காக வாழ்வதா உலகத்துக்காக வாழ்வதா. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் கயிறு போல நம்மை கட்டி வைத்தது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. கட்டப்பட்டு கிடந்த ஒரு கழுதை குட்டி. நம்மளெல்லாம் சொல்லுவாங்க, டேய் கழுதை வாடா இங்க. ஸ்கூல்ல எல்லாம் படிக்காட்டா என்ன சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு கழுதைக்கு மேல இவ்வளவு விசேஷம் எல்லாம் இருக்குன்னு. ஹல்லேலூயா. அந்த கழுதைன்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மட்டும் வர சொல்லுங்கப்பா. சத்தமா பிள்ளைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீங்க எல்லாம் விசேஷமானவர்களா மாற போறீங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏசப்பா உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நாள் இயேசுவை சுமக்கிற கழுதையா மாற போறீங்க. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவ சுமந்து செல்லுகிற கழுதையா மாற போறீங்க. நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு கன மகிமை வரப்போகுது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, என் வாழ்க்கை அற்பமா இருக்கு, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு திறமை இல்ல, எனக்கு அறிவில்ல, கழுதைதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நம்மை மாற்ற என் ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. உங்களை மாற்றி அமைக்க என் இயேசு கிறிஸ்துவினால் முடியும். தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல ஆண்டவர் அந்த எருசலேம் தேவாலயத்துல அவர் பவனியா வருகும் போது ஆலயத்துக்கு போனோன்னு சொல்லி அவர் வரும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அலையில சொல்லுங்க, பாட சொல்லாரு, ஒரு இடத்துக்கு போங்க, நீங்க போய் பார்க்கும் போது ஒரு கழுதை 2 வழியில அப்படியே ஒரு கட்டப்பட்டு கிடக்கும், இது எனக்காக நீங்க அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆலையில சொல்லுங்களா. பிரைஸ் தி லார்ட். இப்ப உங்களையும் என்னை ஆண்டவர் கட்ட அவிழ்த்திருக்கிறாரா இல்லையா? கட்ட அவிழ்க்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அல்லிலே சொல்லுவோம். கையை அசைத்து ஒரு அல்லிலே சொல்லுங்களா. அல்லேலூயா. நீங்கெல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதைகள். அல்லேலூயா. இன்னைக்கு கழுதைன்னு சொன்னா நான் ஆமா கழுதைதான். எப்படிப்பட்ட கழுதைன்னா நான் இயேசுவை சுமக்கிற கழுதைன்னு சொல்லுங்க. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இயேசுவை அறிவிக்கிற கழுதைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியினுடைய மதிகீடை வெளிப்படுத்தின ஒரு கழுதையாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அதனால கழுதைய போல இன்னைக்கு உங்களை ஒரு சிலர் சொன்னாலும் கூட நம்ம விசேஷித்தவர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கட்டப்பட்டிருந்தோம், பாவங்களால கட்டப்பட்டிருந்தோம், அக்கிரமங்களால கட்டப்பட்டிருந்தோம். பல சாபங்கள் உங்களை கட்டி வைத்தது, பல பில்லிசூனியங்கள் உங்களை கட்டி வைத்தது. ஆனா இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கட்டப்பட்ட உங்களை இயேசு அவர் நாமத்தில் உங்களை ரட்சித்து இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ ஜனங்களாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உற்சாகமா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பிரியமானுள்ளே, இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பவனி நடக்குது. ஆண்டவர் சோத்திரம். அப்படியே அவர் வரும் பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது. அந்த மத்தேயு 21 நீங்க படிச்சீங்க. 4வது வசனம், இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி கழுத குட்டிக்கு மேல பவனியாய் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அடுத்தது இயேசு பவனி போறார். வாசிங்க. அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அந்த பாருங்க, இயேசு அந்த கழுதைக்கு மேல ஏறின உடனேயே திரளான மக்கள் வஸ்திரத்தை வழியில விரித்தாங்க. வேறு சிலர் கொடுத்தாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். வஸ்திரத்தை போட்டாங்க, அப்புறம் மரக்கிளைகள் எல்லாம் தரித்து வழியிலே பரப்பினார்கள். பண்டிகைன்னு சொன்னா பாத்தீங்களா, கொண்டாட தொடங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வஸ்திரத்தை போட்டாங்க. வழியிலாம் ஆண்டவர் வருகிற இடம். சிலர் சிவப்பு கப்பளம் விரிப்பாங்க இல்லையா. பெரிய பெரிய விஐபி எல்லாம் வரும்போது என்ன செய்யாங்க, ராஜாக்கள் எல்லாம் வரும் பொழுது, இப்போ நம்ம இந்தியால உள்ள பிரதமர் இஸ்ரேலுக்கு போன போது உடனே கப்பளம் போட்டுருப்பாங்க. ரஷ்யாவில போனா அங்கிருந்து இங்க வந்தா நம்ம நாட்டுல அதை என்ன பண்ணுவாங்க, கனப்படுத்துவாங்க. ராஜாக்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அத பாருங்க, அன்னைக்கே அந்த யூத ஜனங்க இஸ்ரவேல் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலே சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாருங்க, வழியில எல்லாம் கப்பளத்தை போட்டுக்கிட்டாங்க. கப்பளத்துக்கு மேல ஏசப்பா நடந்து வரணும். அல்லேலே சொல்லுங்களா. அவரு நடந்து வரணும்னு விரும்புறாங்க. அப்புறமா வஸ்திரத்தை போட்டாங்க. அப்புறமா என்ன நடக்குது, வாசிக்க சீக்கிரமா. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். இப்பதான் பாருங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எல்லாரும் சேர்ந்து என்ன திரளான ஜனங்க என்ன செய்யாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல பிறந்ததுனால அவரை தாவீதின் குமாரனாக வேதத்துல அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனா அவர் யாருடைய குமாரன்? அவர் மாம்சமா பிறக்கும் போது யோசேப்பின் குமாரனா பிறந்தார் இல்லையா? அல்லேலூயா. ஆனா அவர் யாருடைய பிதாவின் குமாரன்? அல்லேலூயா. அப்போ அவர்தான் தேவகுமாரன். அல்லேலூயா. அவர்தான் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாயிருந்தது. உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி சோதரம் இல்லாம புரிஞ்சுதுங்களா? அதான். அதனால அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனா வந்ததுனாலதான் இந்த பேரெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் மாம்சத்துல வந்ததுனால ஒவ்வொரு விதத்திலையும் அவர் அழைச்சாங்க. இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, இவனுடைய தகப்பனார் யோசேப் அல்லவா. அல்லேலூயா. இப்படி பல விதத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. நமக்காக மனிதன் அவதரித்தார். அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். உண்மையை புரிந்து கொண்டா பெரிய விடுதலை வந்துடும். மலையிலே சொல்லுவோமா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக பாருங்கள், அப்படி சொல்லி அவரை மகிமைப்படுத்தினாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னா என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஓசன்னான்னா என்னது சொல்லுங்களா. கர்த்தாவே ரட்சி, கர்த்தாவே காரியத்தை ரட்சிப்பு வந்தா அவங்க காரியெல்லாம் ஆச்சரியம். கரங்களை தட்டி சோதனம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஏசப்பாவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை உங்க வாழ்க்கையில அங்கீகரித்து அவருக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, இந்த வஸ்திரங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்தோடு நீங்க வாழும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை ஒரு மகிமையா மாறிவிடும். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? கடைசியாக வஸ்திரத்தை போட்டு அப்புறமா பாருங்க, கடைசி அந்த வசனத்தை மட்டும் 10வது வசனம் 11வது வசனம் படிங்க. முன்னடப்பாரு பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு. நல்லா பாத்தீங்களா? நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து மற்ற தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். தீர்க்கதரிசி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. தேவன் அவர் தீர்க்கதரிசியா வெளிப்பட்டார். அவர் ஒரு தச்சனாக உலகத்தில் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா. ஆனா அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. அவர்தான் தேவனுடைய சாயல், கர்சுரூபம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் என்று வேறு ஒருவராலே ரட்சிப்பில்லை, மீட்பில்லை, சமாதானம் இல்லை. ஆதலால் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல நீங்களும் ஒரு குருத்து ஓலைகளை போன்ற வாழ்க்கை வாழுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அதுதான் வெளிப்படுத்தல்ல. குருத்து ஓலைகளை ஏந்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர். கடைசியில இந்த குருத்தோலை எங்க பிடிப்பாங்க? கடைசியில பரலோகத்துல பிடிப்பாங்க. எருசலேம் வீதியில பிடிச்சாங்க இல்லையா? அல்லேலூயா. சொல்லுங்களா. அல்லேலூயா. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ரட்சித்த போது லேவியராகமத்துல இஸ்ரவேல் வம்சத்தார்கள் பிடித்தாங்க. பழைய ஏற்பாட்டுல அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனா பிரியமானவர்களே, யோவான் 12ல பிடிச்சாங்க இல்லையா? அல்லேலூயா. அப்புறம் இப்போ வெளிப்படுத்தலின் புத்தகத்துல வரும் பொழுது பரலோகத்தில் எல்லாரும் குருத்தோலைகளை பிடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் காரணம் என்ன? இது வெற்றிக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களா. குருத்தோலை என்று நீங்க சாதாரணமா நினைக்க விட, நான் நினைக்க பனை மரத்தினுடைய குருத்தோலையோ தென்னை மர குருத்தோலையோ இல்ல ஏதோ ஒரு குருத்தோலையை குறிச்சு நான் சொல்ல. இதெல்லாம் ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அடையாளம் தேவ பிள்ளைகளே, அவ்வளவுதான். ஆனா இப்போ வெளிப்படுத்தல போகும்போது பரலோகத்துல என்ன நீங்க அங்க இருந்த குருத்தோலை கொண்டு போக முடியுமா? அங்க பரலோகத்துல குருத்தோலை கிடைக்காது. 5-6 மட்டை வெட்டி எடுத்து எப்படியா இப்பவே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ ஆண்டருக்கு கூடுவாரோ அப்ப குருத்தோலையோடு போக முடியுமா? நம்ம போய் சேர்றதே பெரிய காரியம். அதோடு கூட எந்த பாரத்தையும் கொண்டு போக முடியும். நாங்க குருத்தோலை வச்சு அப்படியே பெட்டி முடையுது என்னென்னலாம் குருத்தோல் அட்டகாசம் பண்ண முடியுமோ அப்படிலாம் செய்யும். அது ஒரு குருத்தோலுடைய மேன்மை தெரியாது, அந்த மகிமை தெரியாது. ஏதோ அருமையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அதையிலே சொல்லுங்களா. ஆனா விசேஷம் அந்த குருத்தோலையில இவ்வளவு மகிமை இருக்கு. கடைசி பரலோகத்துல குருத்தோலை பிடிக்கப்படும். யார் இயேசுவுக்காக வாழ்ந்து பரலோகத்துக்கு போறாங்களோ, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்காங்களோ, அங்க உங்க கைகள்ல ஒரு குருத்தோலை கர்த்தரே கொடுப்பாரு. கையை தட்டி சோதரம் பண்ணுவான். வெள்ளை ட்ரெஸ் நீங்க போடுறீங்களோ இல்லையோ, ஆனா கடைசியில பரலோகத்துல போகும்போது என்ன ட்ரெஸ் கொடுக்கப்படும்? அல்லேலூயா. வெள்ளை ட்ரெஸ் ஒண்ணுன்னு கொடுப்பாங்க. இங்க உங்களுக்கு பாவம் எடுத்து தூக்க முடியல எல்லாருக்கும். சுத்தமா நல்ல வேணும்னு அப்படி செய்ய. அல்லேலூயா. எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துடலாம், அப்போ பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. அருமையானே, ஒரு பெரிய மகிமைக்குரிய ஆசீர்வாதம். பரலோகத்துல இதெல்லாம் இலவசமா கிடைக்குது. நீங்கதான் நம்ம தான் காசு கொடுத்து எடுக்க வேண்டியது. புரியுதுங்களா? அப்படிலாம் இருக்குது. அந்த பாக்கியத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதையிலே சொல்லுங்க. அதனால இந்த பண்டிகையினுடைய முக்கிய கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். குருத்தோலை எப்படிப்பட்டதா இருக்குது? முதல்ல குருத்தோலுடைய தன்மை என்ன? குருத்தோலை எப்படிப்பட்ட நிறமா இருக்கும் சொல்லுங்களேன். குருத்தோலை எப்படி இருக்கும்? வெண்மையான நிறம். வெண்மைன்னா பரிசுத்தமான தேவனுடைய அந்த மகிமைக்குரியது. அதையிலே சொல்லுங்க. அவர் வெண்மையும் சிவப்புமான, அவர் வெண்மையான தேவன் உங்களுக்காக பாவத்துக்காக அவர் பலியாகி அவர் சிவப்பாய் மாறினார். அதையிலே சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, குருத்தோலையினுடைய அந்த மகிமையை பார்க்கும்போது அவர் அது அடுக்கு அடுக்காக இருக்கும் இல்லையா? அடுக்கா இருக்கும், ஒன்னா இணைஞ்சு இருக்கும். அது என்ன குறிக்குது? ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியத்தை குறிக்குது. அலையிலே சொல்லுங்களா. அல்லேலூயா. வெண்மை எதை குறிக்குது? பரிசுத்தத்தை. அப்புறம் அடுக்கா இருக்கும் இல்லையா? குருத்தோலை நடுவுல இருந்து வெட்டும் போது அந்த எப்படி கிடைக்குது? ஒன்னா அடுக்கா ஒட்டி இருக்கும். ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம். சபையில் அப்படிப்பட்ட மகிமையை காண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் குருத்தோலை குறிச்சு நீங்க பாருங்க. அது மிகவும் வாசனை நிறைந்தது இல்லையா? நீங்க குருத்தோலை வெட்டி அதை மனம் பண்ணி பாருங்க, அப்படி ஸ்மெல் பண்ணுங்க, அப்படியே வாசனை தூக்கும். வாசனை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்வு ஒரு மகிமையான வாழ்க்கையா இருக்கணும். நிறைய பேருக்கு ஒரு வாசனையான வாழ்க்கையா இருக்க வேண்டும். நாலாவது குருத்தோலையை பாருங்க. அது எங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அது அலங்காரமா இருக்கும். குருத்தோலை நீங்க பண்ணீங்கன்னா என்ன அலங்கரிக்கப்பட்டதா மாறும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாய் அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது பாத்தீங்கன்னா அது நேர மேல நோக்கியே இருக்கும். அல்லேலூயா. மேல நோக்கியே இருக்கும். குருத்தோலையை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனுபவமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக அது பாருங்க நடு மையத்துல இருக்குமா? அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது, சபைக்குள்ள இருக்கிறது, சத்தியத்துக்குள்ள இருக்கிறது, எல்லாத்துலயும் கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை. அல்லேலூயா. கடைசியா குருத்தோலை பரலோகத்துல இருக்கும். நீங்களும் பரலோகத்துல நிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆதலால் அன்பு தேவ ஜனமே, இந்த நாள்ல இந்த பண்டிகையின் நோக்கங்களை நம்ம புரிந்து உணர்ந்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. நாம ஏதோ ஒரு கிளைய வச்சிட்டாதான் நம்ம ஒரு பனை மரத்தினுடைய ஓலையை கொண்டு வந்துடலாம், தென்னை மர ஓலையை வச்சிட்டா அது குருத்தோலைக்கு அந்த மகிமையா மாறிடும். இல்ல, உங்களையும் என்னையும்
கிறிஸ்து இயேசுவுக்கு சித்தமான பாதையில ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் மகிமையோடு நீங்க வாழும் பொழுது நீங்க தான் ஒரு குருத்தோலைக்கு அடையாளமான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். உங்களை கர்த்தர் ஒரு நாள் பரலோகத்துல அவர் மெய்யான ஒரு குருத்தோலையை உங்க கைகள்ல கொடுப்பாரு. கையை தட்டி சோதரம் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த குருத்தோலையை நீங்க பிடித்தாண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. அதனால் ஒரு அடையாளத்துக்காக நீங்க குருத்தோலை வச்சுக்கிறதோ குருத்தோலையை பார்க்கிறதோ குருத்தோலையை நீங்க வைத்தா தப்பு கிடையாது. அல்லேலூயா. அது இல்ல. ஆனா அதை விட மேன்மையா நம்ம வாழ்வு கர்த்தருக்கு மகிமையா மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவஜனமே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் உங்க கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் ஆண்டுடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். இருவழி சந்தில கட்டப்பட்ட கழுதை, ஒருவரை ஏறிராத கழுதை. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கட்டுகள்ல இருந்த அந்த கழுதை இயேசுக்கு தேவை. அவர் சொன்ன அந்த கட்டவிழ்த்ததை கொண்டு வாருங்கள், எனக்கு தேவை. அதை கொண்டு வந்தோடனே இயேசு அந்த கழுதைக்கு மேல சவாரி செய்தார். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள இயேசு வருகிறார். உங்களுக்குள்ள இயேசு கடந்து வருகிறார். இயேசு உங்களோடு வாழ்வார். இயேசு உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்துவார். அப்படி நீங்க இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போதே நீங்க எங்க கடந்து சென்றாலும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு, உங்களை அறியாத கனம் மகிமை மேன்மை உண்டாகும். நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். விசேஷமா கர்த்தருடைய கரம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களை விசேஷித்தவர்களாக குருத்தோலையை பிடித்து நிற்கிற ஒரு மகிமைக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குருத்தோலையில் இருக்கிற அத்தனை தன்மைகளையும் கொண்டவர்களாக கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குருத்தோலையினுடைய தன்மை குணங்கள் எங்களுக்குள்ளே உருவாக ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை பாராட்டுகிறபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்.